ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ராஜஸ்தானி ஸ்டைல் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மில்கி மிஸ்ட்டில் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்கை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதம், முந்திரி, பிஸ்தா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம கட் பண்ணி உள்ளே போடுறது தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் பாதம், முந்திரி நமக்கு தேவைப்படும். இது வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் ப்ரெட் ஒரு 6லேருந்து 7 ஸ்லைசஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கப் ஆஃப் பால் பவுடர் நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து 3/4 வாசி வந்து நம்ம ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். கொஞ்சமாக நம்ம வந்து பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும், நல்லா சுண்டி வரணும். இந்த பால் வந்து நமக்கு வந்து இப்போது 1 லிட்டர் எடுத்துருக்கோன்னா அது 1/2 லிட்டருக்கும் கம்மியாக வந்து நல்ல ஒரு கண்டென்ஸ் மில்க் பதத்தில் வந்து நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு அதை சுண்டிக்கிட்டே இருக்கட்டும். இந்த சைடு நம்மக்கிட்ட பாதம், முந்திரி, பிஸ்தா இருக்குது இல்லைங்களா, அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கலாம். நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு பெரிய கப் ஃபுல்லாக சுகர், அப்புறம் நமக்கு தேவையான அளவு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஸ்லைசஸ் வேணுமோ அத்தனை ப்ரெட் அண்ட் 2 கப் ஆஃப் பால் பவுடர், மில்கி மிஸ்ட் பன்னீர் நம்ம வாங்கியிருக்கோம். நீங்கள் கடையில் கிடைக்கிற இல்லை வீட்டில் செஞ்ச எந்த பன்னீரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, நல்லா சுண்டி வரட்டும். அது நல்லா சுண்ட விட்டுட்டே இருங்க. சைடில் வர அந்த மலாயெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பால் ஆடை, அதெல்லாமே நம்ம நகர்த்தி விட்டுட்டே வரலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்தா, பாதம், முந்திரி இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வச்சுருக்கிற சுகரில் வந்து ஆஃப் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு முழு கப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து பாதி அளவு, அதாவது இனிப்புக்கு ஏற்ற அளவு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு 2 கப் ஆஃப் நம்மக்கிட்ட இருந்த பால் பவுடரில் 1 கப் ஆஃப் பால் பவுடரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதனுடைய எல்லா ஃப்ளேவரும் வந்து அதில் நல்லாவே இறங்கும். அந்த அளவுக்கு அது சுண்டி வரும்போது இதனுடைய ஃப்ளேவர் டேஸ்ட்டும் அதில் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கும். இதை தான் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் பாதம், முந்திரி, அதுக்கப்புறம் இதில் நம்ம பிஸ்தா ஆட் பண்ண வேண்டாம். பாதம், முந்திரி, சுகர் அந்த ஆஃப் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மெட்டில் வந்து எடுத்துக்கலாம். இந்த பவுடர்லேயே நம்ம என்ன ஆட் பண்ணுறோங்கன்னா, 1 கப் ஆஃப் பால் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த பால் பவுடர் ப்ளஸ் பன்னீர், இந்த பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 2 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணலாம். கிரைண்ட் பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா பன்னீரில் இருக்கிற தண்ணியே வந்து நமக்கு வந்து அது ஒரு பேஸ்ட் பக்குவத்தில் வந்து கிடைக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பக்குவத்தில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுண்ட வச்சுருக்கிற பால் வந்து பாதி அளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தண்ணியில் கலந்து இந்த பதத்தில் வந்து நீங்கள் அந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கலரும் என்ஹான்ஸாக இருக்கும். அப்புறம் மில்கோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் திக்காக ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாதம், முந்திரி, பால் பவுடர், சுகர் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, பன்னீர்து, அது வந்து நம்ம ஒரு குட்டி குட்டி பாலாக நம்ம இப்போ உருட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வச்சுருக்கிற ப்ரெட்டில் வந்து சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வெட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி ஃபுல்லாக அது வந்து ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த ப்ரௌன் பார்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி இது வந்து இன்னொரு டைம் நீங்கள் எதுக்காவது செய்யும்போது ப்ரெட் கிராம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கிறத வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வந்து நம்ம மில்க் வந்து இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்ல ஒரு டெக்ஸ்சர் பாருங்கள், அதனுடையது எவ்வளோ கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றின பிறகு நம்ம இந்த பேஸ்ட் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து உருண்டையாக குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கலாம். குலாப் ஜாமுன் மாதிரி குட்டி குட்டியாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காட்டுற மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இது நம்ம இந்த ஷேப்பில் தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த மில்க் இருக்குது இல்லைங்களா, பவுலில் ஊற்றின மில்க்கு, அந்த மில்கில் வந்து இந்த ஓரங்களை கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரெட்டை வந்து 2 சைடும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்து நான் இதில் மிஸ் பண்ணிட்டேன் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பால்ஸை வந்து நம்ம இதில் வச்சு நம்ம வந்து அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி இருக்கும். இந்த பால்ஸுக்கு மேலே தான் நம்ம வந்து வச்சுருக்கிற இந்த ரப்படி இருக்குது இல்லைங்களா, அந்த ரப்படியை வந்து அதில் வந்து ஊற்ற போகிறோம். சூடாக ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆற வச்சு தான் ஊற்றணும் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம சுட சுடாவே ஊற்றலாம். ஏன்னா அந்த ப்ரெட்டுக்கு உள்ளே போய் நல்லாவே அது வந்து பெனிட்ரேட் ஆகி நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸாக இருக்கும். அதனால் ஆறி இருக்கணும். ஏன்னா இன்னும் வந்து திக்காயிடும் இது. ஸோ சுட சுடவே நீங்கள் வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றின பிறகு அது ஃபுல்லாகவே அதுக்குள்ளே இறங்கிடும். இறங்கினோன்னா அந்த டேஸ்ட் வந்து ஓவரால் சூப்பராகவே இருக்கும். நான் வந்து மேலே வந்து சும்மா பாதாம் வச்சு முடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இது மேலே வந்து கார்னிஷிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.